வள்ளுவச்சோலையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் குறள், ஊருணி நீர் நிறைந்ததற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த ஊருணியை போன்றதாகும் என்பது பொருள். பணத்தின் மீதும் சொத்துக்கள் மீதும் தீராத பற்று கொண்டிருந்தவர் ராப்பல்லர். சுவாமி விவேகானந்தர் சிகாகோவில் இருந்த போது அவரை சென்று சந்திக்குமாறு ராப்பல்லரிடம் அவரின் நண்பர்கள் சொன்னார்கள். அதை ராப்பல்லர் கண்டுகொள்ளவே இல்லை. பலமுறை அறிவுறுத்திய பின்னரும் சுவாமிஜியை சந்திக்காத ராப்பல்லர் திடீரென்று தாமாகவே ஒரு நாள் சென்று சந்தித்து விட்டார். தன்னுடைய தனிப்பட்ட கவலைகளை எல்லாம் சுவாமிஜியிடம் பகிர்ந்து கொண்டார் ராப்பல்லர். சுவாமிஜி ராப்பல்லரிடம், மக்களிடம் பாய்ச்சுவதற்காக செல்வத்தை எடுத்துச் செல்லும் வாய்க்கால் தான் நீங்கள், அதை தர்ம காரியங்களுக்கு செலவிடுங்கள் என்றார். சுவாமிஜி இப்படி சொல்வார் என்று ராப்பல்லர் எதிர்பார்க்கவில்லை. எனவே அவர் கோபமாக எழுந்து சென்று விட்டார். சுவாமிஜியை சந்தித்ததால் மாற்றம் மலராதா என்ன? ஒரே வாரத்தில் ராப்பல்லர் சுவரில் அடித்த பந்து போல சுவாமிஜியை சந்திக்க வந்தார். ஏழைகளுக்கு உதவுவதற்கான தன்னுடைய திட்டங்களை எல்லாம் புத்தக வடிவில் எழுதி கொண்டு வந்திருந்தார். நீங்கள் சொன்னதை நான் கேட்டதற்காக நீங்கள் எனக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறீர்கள் என்றார் ராப்பல்லர். ஆனால் சுவாமிஜியோ, இப்படி ஒரு வாய்ப்பை நான் உங்களுக்கு கொடுத்ததற்காக நீங்கள் தான் எனக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறீர்கள் என்றார். முழுவதுமாய் மனம் மாறிய ராப்பல்லர் பிற்காலத்தில் உலகம் போற்றும் கொடைவள்ளல் ஆனார். ஊருணி நீர் நிறைந்ததற்றே உலகமாம் பேரறிவாளன் திரு. வள்ளுவத்தை படிப்போம், அதன்படி நடப்போம்.